ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி வந்து நேற்று கேண்டில் வந்து ஒரு நல்ல பம்ப் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பம்ப் வந்து கண்டினியூ ஆகுமா இல்லை டம்ப் ஆகுமான்ட்டு இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். அதாவது இன்னும் வந்து நமக்கு அந்த 63 டார்கெட் வந்து இருக்கா, போகுமா அப்படின்றது இந்த வீடியோ நான் சொல்கிறேன். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து நான் டெலிகிராம்லேயும் போட்டுட்ருக்கேன். வாங்க நம்ம டாபிக் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி 70,000 கிட்டத்தட்ட 500 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போது இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சரு. இந்த புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் ஷார்ட் டைமாக வந்து டார்கெட் ஏரியா ரீச் பண்ணிடுச்சு. சரிங்களா, ட்ரிகர் ஆகிருக்கு. ஓகே, இது வந்து நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். பார்க்கலைன்னா பாருங்கள், நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த டார்கெட் ஏரியா வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து டம்ப் ஆகுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து நம்ம 4 hour டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். அதுக்கு பதிலாக நான் 1 day டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த 1 day டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து இப்போ பார்க்கும்பொழுது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் தான் எடுத்திருக்கு. ப்ரைஸு இப்படி ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் தான் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்து தான் அந்த 1 day கேண்டில் வந்து ஒரு பெரிய பவுன்ஸு கொடுத்துருக்கு. ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டு கீழேயா மேலே அப்படின்றத நான் சொல்கிறேன், எப்படி போக போகுது. அதாவது வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஸ்ட்ரக்சர் தான். ஹையே, இது ஒரு ஹையர் ஹையே. சரிங்களா, கீழே வந்து நமக்கு சப்போர்ட் இருக்குது, ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். இது வந்து ஒரு பேர் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே சேம் பேர் ஸ்ட்ரக்சர் தான் வந்து பிளேட் ஆகிட்டு இருக்கு. ஹையே, ஹையர் ஹை, இது ஒரு ஹை, ஹை ஹை ஹையர் ஹை, ஹையர் ஹை. இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு ஹையர் ஹை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஸ்ட்ரக்சரு. ஓகேவா. ஸோ இதனுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த 63 ஏரியா வரணுங்க. ஓகேவா, 63 ஏரியா வரும். ஸோ என்னுடைய கணிப்பு வந்து, என்னுடைய ப்ரெடிக்ஷன் வந்து அந்த 63 ஏரியாவில் ஒரு லிக்விடேஷன் இருக்குது. ஸோ இதுக்கிட்ட இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து லிக்விடேஷன் வந்து நமக்கு இங்கே வந்துட்டு ப்ரைஸ் இங்கே வந்துட்டு தான் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா 63 வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். சரிங்களா, மார்க்கெட் கண்டிஷன் அப்படி தான் இருக்குது. ஓகே, 4 hour வைக்கலாம். 4 hour வச்சோம்னா நமக்கு வந்து இந்த டார்கெட் ஏரியா வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கு, ட்ரிகர் ஆகிருக்கு. ட்ரிகர் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து அங்கேயே ஒரு 4 கேண்டில் வந்து 4 hourல கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து வந்து 1 day கேண்டில் வைக்கும் பொழுது இங்கே தான் வந்து நமக்கு ஸ்வீப்போட அந்த டார்கெட் இருக்குது. அதனால 4 hourல வந்து இங்கே கன்சல்டேட் ஆகிறதுனால அகைன் வந்து இன்னொரு ஸ்வீப் கூட எடுக்கலாம். மேபி இப்படி வந்து மேலே ஒரு மறுபடியும் ஒரு ஸ்வீப் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து மறுபடியும் வரலாம். வந்ததுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு டம்ப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு பெரிய டம்ப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஸோ இது வந்து இந்த மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து ஒரு 63 ஏரியாவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி இன்னும் 2 நாளில் ப்ரைஸ் வந்து டம்ப் ஆகிடும். மேபி நாளைக்கு டம்ப் ஆகலாம், இல்லைன்னா நாளான்னைக்கு டம்ப் ஆகலாம். ஓகேவா. இன்னும் 2 நாளில் ப்ரைஸ் டம்ப் ஆகும். இப்போவே டம்ப் ஆகுமான்றது கொஷின் தான், தெரில. பட் டம்ப் ஆகும். நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா நாளைக்கு நாளான்னைக்குள்ளே டம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஓகேவா. ஸோ கீழே வந்துட்டு ப்ரைஸ் வந்து மேலே போகும் அப்படின்றது தான் என்னுடைய கொஷின்னு. அப்படி இல்லை கீழே வரல அப்படின்னா என்னுடைய கணிப்பு வந்து கீழே வரும். ஓகேவா, கீழே வந்துட்டு தான் வந்து மேலே போகுன்றது தான் என்னுடைய கணிப்பு. சப்போஸ் கீழே வரல அப்படின்னா மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்றது ஒரு கொஸ்டின் இருக்கும்ல எல்லாருக்கும். அது நான் சொல்கிறேன். அப்படி போனாலும் அது புல் மார்க்கெட் கிடையாது. அதாவது புல்லிஷ் மார்க்கெட்டு இல்லை. அப்படி போனாலும் அப்படி இங்கே இருக்குதுன்னு வைங்க, மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணுதுன்னு வைங்க, டச் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரைஸ் கீழே வரும். கீழே வந்து 63 ஏரியாவுக்கு வரும். இந்த ஏரியாவுக்கு வரணுங்க. இந்த ஏரியா வந்ததுக்கப்புறம் தாங்க ப்ரைஸ் வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்டம் கொடுக்கும். இது நான் பல வீடியோ சொல்லணும் வரேங்க. சரியா, அதே மாதிரி தான் ப்ரைஸ் மூமெண்டம் வந்து போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு. சரியா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டு
ஒரு சின்ன டம்ப்பு, அதுக்கப்புறம் பம்ப்பு தான் நான் எதிர்பார்க்குறேன். அந்த 63 ஏரியா டம்ப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பம்ப்பு. ஓகே. இப்போ வந்து ஓவராலாக மார்க்கெட் வந்து எப்படின்னா புல்லிஷ் ஸ்ட்ரக்சர். இது வந்து நமக்கு இந்த இடத்துல பேரிஷ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆச்சு. ஆனால் இது வந்து சேம் ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுனால இது புல்லிஷாக ஃபார்ம் ஆகும். நீங்கள் வேணால் பொறுத்து பாருங்கள். இது வந்து பேரிஷாக ஃபார்ம் ஆகாது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன், இது பேரிஷாக ஃபார்ம் ஆகாது. இது பேரிஷாக ஃபார்ம் ஆயிடுச்சா, இது பேரிஷாக ஃபார்ம் ஆகாது. இது கீழே வந்துட்டு மேலே போகும். இது வந்து உடச்சிட்டு கீழே வந்துச்சு, இது கீழே வந்துட்டு இப்படி மேலே போகும். இதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறது டெக்னிக்கல் அனலைஸ். அதாவது டெக்னிக்கல் அனலைஸ்ன்றது ப்ரீவியஸாக இருக்கிற ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றணும். அதுதான் வந்து டெக்னிக்கல் அனலைஸ். மெனி பீப்புள் வந்து ப்ரீவியஸாக இருக்கிறது மாதிரி மார்க்கெட் நடக்கலாம் அப்படின்றது ஒரு கணிப்பில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து நான் எப்பவும் பார்க்க மாட்டேன். நான் எப்படி பார்ப்பேன்னா, ப்ரீவியஸாக நடக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து அது ஃபெயில்ட் ஆகிட்டு அடுத்த ஸ்ட்ரக்சர் வந்து மாற்றுவான். ஸோ அதுதான் வந்து மார்க்கெட்டில் இருக்கிற கண்டிஷனு. அது பிரகாரம் தான் மார்க்கெட் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது வந்து மார்க்கெட்டு அப்படி தான் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்னா, கீழே வந்துட்டு தான் மேலே மார்க்கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? எத்திரியம் வந்து நமக்கு அதே தான். எத்திரியமும் கீழே வந்துட்டு தான் நமக்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எத்திரியமும். சரிங்களா? ஏன்னா பிடிசி வந்து அனதர் லோ வந்து நான் எதிர்பார்க்கல. சரிங்களா? பிடிசி வந்து அனதர் லோ வந்து வராது. ஆனால் எத்திரியமுக்கு வந்து அனதர் லோ வாய்ப்பு உண்டு. ஓகே. எத்திரியம் அனதர் லோ வந்து வாய்ப்பு உண்டு. பிகாஸ் வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ல இருந்தால் ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா? பிடிசி வந்து எத்திரியம் வந்து இந்த சப்போர்ட்ல இருந்து தான் ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு, கீழே வரல. அதனால அனதர் லோ அப்படின்றது வாய்ப்பு இருக்கு இதை பொறுத்தவரை, எத்திரியமை பொறுத்தவரை. ஆனால் பிடிசி வந்து அனதர் லோ வந்தது வாய்ப்பு இல்லை. ஸோ இதுதான் வந்து இந்த அனலைஸில் நமக்கு தெரிய வருது. சரிங்களா? ஓகே. திரும்ப வந்து ஒரே அனலைஸ் தான். மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் மோட் பம்ப் ஆகிருக்கு. நேற்று பம்ப்பு, அந்த பம்ப் வந்து ஒரு ஷார்ட் டைம் பம்ப் தான். மறுபடியும் வந்து டம்ப் ஆகுது தான் சான்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொன்னேன். ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த அனலைஸ், இந்த டெக்னிக்கல் அனலைஸ் எல்லாமே என்னுடைய ஓன் அனலைஸ் தான். இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் வச்சுருப்பீங்க. அதை வச்சு ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.